அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. யூத மத விசுவாசிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக மூன்றாம் கோயில் உள்ளது. ஜெருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்டில் கட்டப்படவிருக்கும் இந்த கோயில் யூத மத விசுவாசத்தின்படி முதல் மற்றும் இரண்டாம் கோயில்கள் இருந்த அதே இடத்தில் கட்டப்பட உள்ளது. இந்த கட்டுரை மூன்றாம் கோயிலின் வரலாற்று மற்றும் மத ரீதியான முக்கியத்துவம், அதன் கட்டுமானத்துடன் தொடர்புடைய சர்ச்சைகள் மற்றும் தஜ்ஜாலின் வருகையுடனான தொடர்பு ஆகியவற்றை விளக்குகிறது. யூத மத விசுவாசத்தின்படி ஜெருசலேமில் உள்ள டெம்பிள் மவுண்டில் 2 கோயில்கள் வரலாற்றில் இருந்தனால் இவை இரண்டும் பல்வேறு காலகட்டங்களில் அழிக்கப்பட்டன. முதல் கோயில் சாலமன் கோயில். கட்டுமானம் கிமு 957 சாலமன் மன்னரின் காலத்தில் கட்டப்பட்டது. நிலைத்த காலம் ஏறத்தாழ 400 ஆண்டுகள். அழிவு கிமு 586 பாபிலோனிய படைகள் ஜெருசலேமை தாக்கிய போது அழிக்கப்பட்டது. இரண்டாம் கோயில் கட்டுமானம் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட யூதர்களால் கிமு 516 கட்டப்பட்டது. விரிவாக்கம் ஹெரோத் மன்னரின் காலத்தில் கிமு 19 விரிவாக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது. அழிவு கிபி 70 ரோம படைகள் ஜெருசலேமை தாக்கிய போது அழிக்கப்பட்டது. எஞ்சியவை இன்று ஜெருசலேமில் காணப்படும் மேற்கு சுவர் வெஸ்டர்ன் வால் இந்த கோயிலின் எச்சமாகும். யூத மத விசுவாசத்தின்படி மூன்றாம் கோயில் தஜ்ஜாலை வரவேற்கவே கட்டப்பட உள்ளது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தஜ்ஜால் உலக முடிவுடன் தொடர்புடைய மிகப்பெரிய பித்னாவாகும். ஆனால் யூத விசுவாசத்தின்படி தஜ்ஜால் அவர்களின் மேசியா இரட்சகராகும். மேலும் அவர்கள் இந்த மேசியாவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு முன்னறிவித்தது தஜ்ஜால் 10,000கணக்கான யூதர்களின் துணையுடன் வருவார் என்பதாகும். இந்த முன்னறிவிப்பு யூதர்கள் மூன்றாம் கோயிலை கட்ட முயற்சிக்கும் பின்னணியில் ஆச்சரியமாக உண்மையாகிறது. மூன்றாம் கோயிலை கட்டுவது எளிதான காரியமல்ல. டெம்பிள் மவுண்டில் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் டோம் ஆஃப் தி ராக்கும் உள்ளன. இந்த இடத்தில் கோயில் கட்டுவது உலகளாவிய பெரிய மோதல்களுக்கு காரணமாகலாம். எனவே இஸ்ரேல் அரசும் சர்வதேச சமூகமும் இந்த விஷயத்தை மிகுந்த கவனத்துடன் கையாளுகின்றன. இஸ்ரேலில் உள்ள டெம்பிள் இன்ஸ்டிடியூட் போனே இஸ்ரேல் போன்ற பழமைவாத அமைப்புகள் மூன்றாம் கோயிலின் கட்டுமானத்திற்காக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. நிதி திரட்டல் கோயில் கட்டுவதற்காக பெரிய அளவில் நிதி சேகரிக்கப்படுகிறது. அரசியல் ஆதரவு தீவிர தேசியவாதிகளும் மத விசுவாசிகளும் இதற்கு அரசியல் ஆதரவு அளிக்கின்றனர். 2022 செப்டம்பரில் அமெரிக்காவின் டெக்சாஸிலிருந்து 5 சிவப்பு மாடுகள் இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டது சர்வதேச செய்தியானது. யூத மத விசுவாசத்தின் 13ஆம் கோயிலின் தூய்மைப்படுத்தல் சடங்குகளுக்கு சிவப்பு மாட்டின் சாம்பல் தேவைப்படுகிறது. சிவப்பு மாடுகளுக்கான நிபந்தனைகள்: நிறம் முழுமையாக சிவப்பாக இருக்க வேண்டும். ஒரு கருப்பு முடி கூட இருக்கக்கூடாது. வயது குறைந்தபட்சம் 3 வயது. உடல்நிலை புண்கள், நோய்கள் அல்லது குறைபாடுகள் இல்லாத முழு ஆரோக்கியமான மாடு. பயன்பாடு உழவு அல்லது சுமை தூக்குவதற்கு ஒருபோதும் பயன்படுத்தப்படாதவை. பிறப்பு யூத சட்டங்களுக்கு ஏற்ப தூய்மையான சூழலில் பிறந்தவை. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் மாடுகளை கண்டறிவது எளிதல்ல. ஆனால் டெக்சாஸில் உள்ள ஒரு விவசாயியின் பண்ணையில் இருந்து இத்தகைய 5 மாடுகள் கண்டறியப்பட்டுரப்பிமாரால் பரிசோதிக்கப்பட்டு சடங்குகளுக்கு தகுதியானவை என சான்றளிக்கப்பட்டன. தூய்மைப்படுத்தல் சடங்கு இடம் கோயிலுக்கு வெளியே ஆலிவ் மலையை நோக்கி கிழக்கு திசையில். நடைமுறை: ஒரு சிறப்பு புரோகிதர் தேர்ந்தெடுக்கப்படுவார். புரோகிதருக்கு புனித உடைகள் அணிவிக்கப்படும். மாடு அறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படும். சாம்பல் தண்ணீரில் கலந்து கோயிலை தூய்மைப்படுத்த பயன்படுத்தப்படும். சிறப்பு பொருட்கள்: சடங்கில் ஹைசாப், செடிசிவப்பு கம்பளி, சிறப்பு மரத்துண்டுகள் ஆகியவை பயன்படுத்தப்படும். யூத மத விசுவாசிகள் தஜ்ஜாலை தங்கள் மேசியாவாக இரட்சகர் காண்கின்றனர். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தஜ்ஜால் உலகின் மிகப்பெரிய வித்னாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றாக உண்மையாகி வருவது உலக முடிவு நெருங்கி வருவதற்கான அறிகுறியாகும். மூன்றாம் கோயிலின் கட்டுமானம், சிவப்பு மாடுகளின் தூய்மைப்படுத்தல் சடங்குகள், தஜ்ஜாலின் வருகை ஆகியவை யூத இஸ்லாமிய கண்ணோட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த விஷயம் உலகளாவிய மோதல்களுக்கு காரணமாகலாம் என்பதால் சர்வதேச சமூகம் இதை கவனத்துடன் கண்காணிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தஜ்ஜாலின் ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாக்கட்டும். ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.